ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இந்த சைக்ளோன் சென்னையில் இருந்துச்சுல்ல, அன்றைக்கி எடுத்த விலாக் தான். அன்றைக்கி எங்கேயுமே நம்மளால் போக முடியாது. வீட்டை சுற்றி நல்லா காற்றும் மழையுமா இருந்ததுனால வீட்லேயே நல்லா ஜாலியாக உட்காந்து எங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியை நல்லா சூடாக சமைச்சு 2 பேருமா உட்காந்து நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ அங்கங்கே நான் சமைச்சது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி அதுக்கு முந்தின நாள்லேருந்தே நம்மளுக்கு மழைலாம் இருந்ததுனால கொஞ்சம் தொண்டை கட்டுற மாதிரி இருந்தது. அதனால் காலையிலே நம்ம தோட்டத்துலேயே இருக்கிற கற்பூரவல்லியை எடுத்து கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டோம். மத்தியானத்துக்கும் சரி மிளகு குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அரிசி, தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, கொஞ்சம் போல் வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பொடியாக அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த பொடி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது இந்த மிளகு குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நல்ல சுடு சாதத்தில் நெய் ஊற்றிட்டு இந்த குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல சளி இருக்குது, நெஞ்சு சளிலாம் இருக்குன்னா ரொம்ப நல்லா கேட்கும். ஸோ நான் திருப்பி அதே பேனில் அதை வறுத்து ஆற வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு 4-5 பல் நல்ல பூண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அந்த தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு சில பேர் தக்காளியை நல்லா அரைச்சும் இதில் சேர்த்துப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். நான் தக்காளியை நல்லா குழைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் போல் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறமா தேவையான கன்சிஸ்டன்சியில் வர்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம இறக்கிக்க வேண்டியதான். இறக்குனதுக்கப்புறமா பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியோட கன்சிஸ்டன்சிலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து தான். சில பேருக்கு நல்ல புளிப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தாலும் பிடிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். குழம்பு கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற சைட் டிஷ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பருப்பு போட்டு எந்த கூட்டு வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கும் நான் அதுக்கப்புறம் கோஸ் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். இந்த கோஸ் கூட்டு இதோட நல்ல காம்பினேஷன். அப்பளக்கூட்டு, கோஸ் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டுலாம் இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே வேக வச்சுருவேன். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு கை பாசி பருப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடலை பருப்பையும் ஒன்றா ஒரு 15-20 நிமிஷம் தண்ணி போட்டு ஊற விட்டுட்டேன். அது ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அதே குக்கரில் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண கோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு ஒரு 3-4 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குழைச்சிட்டு வந்துடும். தண்ணி அளவு நிதானமாக ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கூட்டு மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி ஆயிரும். ஒரு 5-7 நிமிஷம் நம்ம வச்சோன்னா பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருந்தது. எனக்கு ஒரு வேளைக்கு தான் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் ஆளுங்க அதிகம் 2-3 வாட்டி நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வறுத்த எல்லா பொருளோட குவான்டிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வறுத்த பொருளை ஒரு பொருள் சொல்ல மறந்துட்டேன், சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அரிசி, காஞ்ச மிளகா, கொஞ்சம் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கோஸ் கூட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வேக வச்சிட்டோம் அப்படின்றதுனால அதை எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் போல் தேங்காய், அது கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சீரகமும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லு பூண்டு வச்சு நல்லா அரைச்சிட்டு இந்த நம்ம வேக வச்சுருக்கிறதோடு சேர்த்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கூட்டு. மழையை காட்டிலும் அன்றைக்கி பயங்கரமான காற்று தான், சொலட்டி காற்றடிச்சிட்டு இருந்தது. சில டைம் காற்றே நின்றுடுது, அப்புறம் பயங்கரமாக மேகம் இருட்டிட்டு திருப்பியும் காற்று.
ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் பயங்கரமான புயல் மாதிரி இருந்தது. அந்த டைமில் பால்கனி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் மேகி மைலோ கூட ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் டிவியில் வந்து டாக்ஸோட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்கள கொஞ்சம் வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். அவங்களுக்கு என்னென்னா அந்த டிவிக்கு பின்னாடி ஏதோ ஒரு டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி டிவி சைடில், அந்த ஸ்டாண்டுக்கு சைடில், அப்புறம் டிவி யூனிட்க்கு மேலே இப்படிலாம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா மேகி. மைலோக்கு அதை பற்றி கவலை இல்லை, சும்மா பார்க் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தான். மற்றபடி அவன் வந்து ரொம்ப பயப்படலாம் இல்லை. பட் மேகிக்கு வந்து என்னென்னா யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு அதையே தேடிக்கிட்டு இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து மத்தியானத்துக்கு மட்டும்தான் அந்த குழம்பு வச்சுருந்தேன். அதையே வந்து நாங்கள் போட்டு நல்லா சாப்பிட்டோம். அதனால் நைட்டு டின்னருக்கு வந்து கொஞ்சம் சூடாக சமைச்சு சாப்பிட்ணும். நம்மளுக்கு மழை டைமில் மட்டும் வந்து எல்லாமே சூடாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணும்ல. அன்றைக்கும் எங்களுக்கு வந்து சோயா மசாலா பண்ணி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்ணுன்னு தான் தோணுச்சு. காலையில் வந்து கொஞ்சம் சாம்பாரும் இருந்தது. காலையில் டிஃபனுக்கு வச்ச அந்த சாம்பார் இருந்தது. அந்த சாம்பாரையும் வச்சுட்டு இந்த சோயா மசாலாவும் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அண்டு எவ்வளோ நேரம் தான் வந்து டிவி நியூஸே பார்க்குறது, எவ்வளோ நேரம் தான் சமையல் பண்ணுறது. ஏன்னா நம்ம வெளியிலையும் எங்கேயும் போக முடியாது. அன்றைக்கி வந்து லீவ் அப்படின்றதுனால, வீக்கெண்ட் அப்படின்றதுனால ஆஃபீஸ் வேலையும் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் முக்கால்வாசி வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய பேசுகிறது, பழைய கதை, அந்த கதை, இந்த கதை நிறைய பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அந்த பேசுகிற கண்டினியூஷனோட கிச்சனுக்கும் வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் சமைக்கிறேன், நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் சோயா மசாலா இந்த ரெசிபி நான் நிறைய தடவை போட்டிருக்கேன். நம்ம சிக்கனுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வரட்டிட்டு அது கூட சோயா வேக வச்சதையும் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணேன். கடைசியில் இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெப்பர் தூளும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனேன். இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் செமி லிக்விடாக தான் வச்சுருந்தேன். ரொம்ப லிக்விடாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சாம்பார் இருந்தது அப்படின்றதுனால ரொம்ப லிக்விடாக வச்சா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுட்டு சாம்பாரோடு அட்ஜஸ்ட் பண்ணி சப்பாத்தி போட்டு சாப்பிட்டோம். இந்த கிரேவி வந்து வெறுமையாக வந்து நம்ம அரிசி பருப்பு சாதம் இல்லைனா வந்து வெறுமையாக பூரி, தோசை இது கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த சோயா சங்க்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப வந்து க்ரேஸ்லாம் கிடையாது. பட் எனக்கு வந்து சோயா சங்க்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another vlog. Take care and bye.